கடகம் கடகராசிக்காரர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் செவ்வாய்க்கிழமையிலிருந்து உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குது. திங்கட்கிழமை சந்திராஷ்டிரமம் கிடையாது. அதாவது 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 7:35 இருந்தே செவ்வாய்க்கிழமை பிறக்கும் போதே சந்திராஷ்டிரமம். அப்படியே வியாழக்கிழமை மத்தியானம் 12:08 வரை 20 மே செவ்வாய்க்கிழமை காலையில் 7:30 மணியிலிருந்து ஆரம்பம். 22 வியாழக்கிழமை மத்தியானம் 12:08 அந்த சந்திராஷ்டிரமம் முடியுது. அப்போ செவ்வாய் புதன் வியாழன் மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு 2.5 நாள் சந்திராஷ்டிரமம். வாரத்தின் ஆரம்பத்தில் தேய்பிரையாக இருந்தாலும் சந்திரன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமையில உங்களுக்கு கணவன் மனைவி உறவு நன்றாக இருப்பது, காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருப்பது, பெண்ணால் ஆணுக்கு லாபம் ஆணால் பெண்ணுக்கு லாபம் என்கின்ற அமைப்புகள் உறுதியாக நடக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். செவ்வாய்க்கிழமையும் இது சந்திரன் ராகுவோடு சேருகின்ற காரணத்தினால சந்திராஷ்டிரமத்து அன்னைக்கு செவ்வாய் புதன் வியாழக்கிழமை 3 நாளும் பண விவகாரங்களை கவனமாக இருங்க. ஃபேக் கால்ஸ் எதையும் நம்பிடாதீங்க. ஓடிபி சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லு, அந்த லிங்க் அழுத்து, இந்த லிங்க் அழுத்து, எஸ்எம்எஸ், இதில் எல்லாமே இந்த மாதிரி சந்திராஷ்டிரம நாட்களில் தான் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஆகவே சந்திராஷ்டிரம நாட்களில் பொறுமையும் நிதானமும் அவசியமாக தேவைப்படுகின்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அட்டகாசமாக இருக்கிறாரு சந்திரன். அவர் அப்படியே தேய்பிரையாக இருந்தாலும் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லா இருக்கு. ஆகவே வெள்ளி சனி ஞாயிறு ஒன்றும் டிஸ்டர்ப்லாம் ஆக மாட்டீங்க. மற்றபடி உண்மையிலேயே கடகராசிக்காரர்களுக்கு சோதனைகள் வேதனைகள் விலகிடுச்சுன்னே சொல்லலாம். இப்போது நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் படிப்படியாக இனிமேல் நீங்கள் முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்புகளாகத்தான் இருக்கும். அஷ்டமச்சனி காலத்தில் இருந்து வந்த அத்தனை அமைப்புகளும் மெதுமெதுவாக விலகக்கூடிய தன்மை. இந்த வாரம் முழுவதுமே 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சூரியன் வலுவாக இருக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு யோக பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய புதன், அதாவது 3-12 கூடிய விரையாதிபதியாகிய புதனும் இப்போது 11ஆம் இடத்தோடு மிக அருமையான ஒரு அமைப்பில் இருக்கிறார். ஆகவே கணிதம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், வெளிநாடுகளில் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய நிம்மதியை தரக்கூடிய நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்